துலாம் ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த நவம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம்ல இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையில அதிகப்படியான ஒரு சேஞ்சஸ அனுபவிக்க போறீங்க. பல மடங்கு பிரச்சனைகள் குறைந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரைஸ்டா ஒரு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஒர்க்கினுடைய பளு எல்லாமே குறைஞ்சு நல்ல ஒரு அங்கீகாரம், பதவி உயர்வு, வருமான உயர்வு இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். வாயாலேயே வடை சுட போறீங்க இந்த மாதத்துல. நல்ல அந்த வடைக்கு தகுந்த மாதிரியான ஒரு வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக பெண்கள் ரீதியான தொந்தரவுகளும் சில தேவையில்லாத ஒரு மன தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா வாய்ப்புகள் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான மீடியா சம்பந்தப்பட்ட துறையில தேவையில்லாத தொந்தரவுகளும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காரணம். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடையிறதுனால மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகரிக்கும். கடன் வாங்கி சில சொத்துக்களை சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். அதே சமயத்துல ரொம்ப கவனத்தோடையும் சில இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. நண்பர்கள் கிட்ட கடன் வாங்க கூடாது. இந்த மாதத்துல வாங்கினீங்க அப்படின்னா அசிங்கப்பட்டுருவீங்க. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள். நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் உச்சநிலை அடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்ச நிலை அடைந்திருக்கிறார். சூரியனாகப்பட்டவர் துலாம் ராசியில நீச்ச நிலை அடைந்திருக்கிறார். அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று புதன் அதோட சேர்ந்து இணையக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு விருச்சிக ராசியில. கும்ப ராசியில ராகு பகவான் எப்போதும் போல, அடுத்து சனி பகவான் வக்ரத்தன்மையோடு மீன ராசியில இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். இந்த மாதத்துல கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் வக்ரத்தன்மை அடைகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதத்துல கிரகங்கள் வக்ரத்தன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்புன்றது அதிகமாக இருக்கு. அதனால கிரகங்கள் ஆகப்பட்டது அந்த புதன் ஆகப்பட்டவர் 12ஆம் அதாவது 10ஆம் தேதி நவம்பர் மாதம் இந்த புதன் வக்ரத்தன்மையை அடைகிறார். 12ஆம் தேதி குருவாகப்பட்டவர் உச்சநிலையில் இருந்து தன்னுடைய வக்ரத்தன்மையை அடைகிறார். இந்த 2 கிரகங்கள் வக்ரத்தன்மையோட இருக்கிறதோட இன்னும் 3 கிரகங்கள் ராகு கேது எப்போதுமே வக்ர கிரகங்கள், சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் ஆல்ரெடி. இது எல்லாமே மொத்தம் 5 கிரகங்கள் இந்த மாதத்துல வக்ரத்தன்மையோட இருக்குது. இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சுக்கிரனாகப்பட்டவர் மாதம் பிறந்த உடனே 3ஆம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீட்டிற்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து இதே மாதத்துல இறுதியில 24ஆம் தேதி அதாவது 26ஆம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து தன்னுடைய 2ஆம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு அந்த சுக்கிரனாகப்பட்டவர் பயிற்சியாகிறார். சூரியன் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் அந்த தன்னுடைய நீச்ச வீட்டில இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த மாதத்துல ஏதாவது வக்ர நிவர்த்தி அடையுதா கிரகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கழித்து சனி பகவான் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதனால தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை இந்த சனி பகவான் பெறுகிறார். இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் அடைவுகள் படி என்னென்ன ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த நவம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கே பயணிக்க போறாரு. அதனால சுக்கிரன் அப்படின்றது வர்றதுனால கண்டிப்பாக வருமானத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த
நவம்பர் மாதத்துல இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையில அதிகப்படியான ஒரு சேஞ்சஸ அனுபவிக்க போறீங்க. புதிய வேலையில போய் சேர்ந்திருந்தாலும் அங்க ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு வருமான உயர்வு, போய் ஒரு 3 மாசத்துலயே நல்ல ஒரு வருமான உயர்வு அப்படின்றத அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்குறீங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ், அதாவது இது வரைக்கும் எதிர்பாராத, நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் வேற, ஆனா அவங்க உங்களுக்கு கொடுக்க போறிய ஒரு ப்ரமோஷன்ன்றது நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அந்த அளவுக்கு வேலையில இருக்கக்கூடிய பல மடங்கு பிரச்சனைகள் குறைந்து, எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரைஸ்டா ஒரு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஒர்க்கினுடைய பளு எல்லாமே குறைஞ்சு நல்ல ஒரு அங்கீகாரம், பதவி உயர்வு, வருமான உயர்வு, இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஒரு அத்தியாவசியமான சில பொருட்களினுடைய பற்றாக்குறையினால அந்த தொழிலை எடுத்து நடத்த முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில இருக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பொருட்களினுடைய பற்றாக்குறைன்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். கிடைக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு எந்த இடத்துல ஜாப் ஆர்டர் வந்திருக்குதோ அந்த நேரத்துக்கு அந்த பொருட்களினுடைய ஒரு தேவை அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. இந்த மாதிரியாக அந்த உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலுக்கு சில தேவைகள் நிறைவேறாத ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. ஒரு ரீட்டைல் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக விற்பனை அளவு அதிகமாக இருக்கும். ஆனாலும் உங்களால அந்த விற்பனையை அதிகரிக்க முடியாத சில பற்றாக்குறையில இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களால தேவையான அளவு நீங்க எதை வாங்கி வச்சிருக்கிறீங்களோ அது போகாம இல்லாத பொருட்களை தேடி வரக்கூடிய ஒரு ரீட்டைலா தான் இந்த காலகட்டத்துல இந்த நவம்பர் மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள். நீங்க வெறும் உங்களுடைய நாலேஜ் மாத்திரம் தான் பேச போறீங்க, வாயாலேயே வடை சுட போறீங்க. இந்த மாதத்துல நல்ல அந்த வடைக்கு தகுந்த மாதிரியான ஒரு வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் எந்த இடத்துல எந்த மாதிரியாக பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கருதி செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா தராசு அப்படின்றது சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி தான் இந்த துலாம் ராசி என்பர்களும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்ற இறக்கத்தோடு பழகக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அதனால வருமானம் அப்படின்றது இந்த நவம்பர் மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் சினி, அடுத்து பாத்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நவம்பர் மாதம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனா சில விஷயங்கள்ல உங்களுக்கு அங்க தொந்தரவுகள் அதிகப்படியாக இருக்கும். பெண்கள் ரீதியான தொந்தரவுகளும் சில தேவையில்லாத ஒரு மன தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா வாய்ப்புகள் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான மீடியா சம்பந்தப்பட்ட துறையில தேவையில்லாத தொந்தரவுகளும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காரணம். ஏன்னா அந்த சுக்கிரனே அஷ்டமாதிபதி அப்படின்ற இருக்கிறதுனால இந்த ஃபீல்டுல மாத்திரம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இந்த மாதத்திற்கு மட்டும் அதிகரிக்கும். அதனால ஏதாவது ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டே வந்து இந்த மாதத்தின் இறுதியில அதற்குண்டான ஒரு அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு நீங்க யாருக்காவது கமிஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிடுவீங்க. அதனால அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவதற்கு நம்ம ஒரு 15 நாள் தள்ளி போட்டாலே போறோம். அந்த சுக்கிரனுடைய இடமாற்றம் கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்துல இருந்து இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடையிறதுனால மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகரிக்கும். நீங்க வேலைக்கு போகலாம்னு நினைக்கும் போதுதான் அங்க உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் அதிகமாகும். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு மேல ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு இருந்தாப்புல உங்களால வேலைக்கு போகக்கூடிய ஒரு மனநிலையிலேயே இல்லை. உங்களுடைய உடலும் ரொம்ப சோர்வான ஒரு கண்டிஷன்ல இருக்கு. இப்படியாக அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொந்த வீடு வாங்குவதற்கு உண்டான சில அமைப்புகளும் இந்த காலகட்டம், கடன் வாங்கி சில சொத்துக்களை சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும்
காரணமாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். அதே சமயத்துல ரொம்ப கவனத்தோடையும் சில இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. நண்பர்கள் கிட்ட கடன் வாங்க கூடாது. இந்த மாதத்துல வாங்குனீங்க அப்படின்னா அசிங்கப்பட்டுருவீங்க, தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவீங்க. அதனால அந்த நண்பர்கள் கிட்ட கடன் வாங்குறதோ இல்ல உறவுகள் கிட்ட கடன் வாங்குறதோ இந்த மாசத்துல வச்சுக்காதீங்க. அது மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க பாத்துக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.